இன்றைக்கி மீன் வாங்கலான்னு சொல்லிட்டு ஜெரடாங் மார்க்கெட்டுக்கு தான் போயிருந்தோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேறங்க. மார்க்கெட் ஃபுல்லாக செம்ம கூட்டம். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் மீன் கிடச்சிது, விலை கம்மியாகவும் மீன் கிடச்சிது. நான் மார்க்கெட் போகும்போதே என்ன மீன் வாங்கலான்னு யோசிச்சுட்டு போயிருந்தேன்னா விலை மீன் வாங்கலான்னு தான் யோசிச்சுட்டு போயிருந்தேன். ஏன்னா அதுதான் பசங்களுக்கு கொடுக்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஒரு கடையில் விலை மீன் $6 சொன்னாங்க ஒரு கிலோ. வாங்கலாங்க அப்படின்னு ஹஸ்பண்ட்டை சொன்னேன்னா, நீ இந்த கடைக்கிட்டேயே நில்லு, நான் இன்னும் 2-3 கடையில் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், அங்கே இதை விட நல்லா இருந்தால் வாங்குவோம், இல்லைனா இந்த கடையிலே வந்து வாங்குவோன்னு சொல்லிட்டு போனார். சரி போங்க நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு நான் நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் அந்த கடைகளெல்லாம் போய் பார்த்தாரு, அது சரிப்பட்டு வரல. அப்புறம் இந்த கடைக்கே வந்து வாங்கிட்டோம். பக்கத்துலேயே இந்த டியூனாவும் நல்லா இருந்தது, அதில் ஒரு கிலோ வாங்கினோம், $5 சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் ஆதவ் வந்து வாட்டர்மெலன் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான். சரி அவனுக்காக வாங்குவோன்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போய் வாங்கியாச்சு. அதாவது நம்ம வாழ்க்கையில் யார் நமக்கு சரியாக அமைகிறாங்களோ இல்லையோங்க, இந்த கணவர் மட்டும் சரியாக அமைஞ்சிட்டாலே வாழ்க்கை வந்து நமக்கு நல்லா இருக்குங்க. உண்மைதான் இல்லையா? அது பெண்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஏன்னா நம்ம லைஃப் லாங் ஃபுல்லாக வந்து கணவரோட தான் ட்ராவல் பண்ண போகிறோம். வாழ்க்கையில் கல்யாணன்றது முக்கியம்தான், ஆனால் கல்யாணமே வாழ்க்கை கிடையாது. ஏன்னா நல்ல கணவர்கள் வந்து எல்லாருக்கும் அமையறதில்ல. ஒரு சில பேருக்கு வந்து கணவர்கள் வந்து மோசமாக தான் வந்து அமைகிறாங்க. அதுக்காக நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படின்னு இல்லைங்க. நம்மளோட அன்புக்கு தகுதியே இல்லாத ஆட்களுக்காக நம்ம உயிரை கொடுக்கணும் அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன்.